ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படின்னா ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கிற ஓனருக்கு நம்ம அடிமையாக மாட்டோம் எப்போவுமே. நம்ம உழைப்பை கொடுக்குறோம், அவங்க அதுக்குள்ளே ஊதியத்தை நமக்கு தராங்க, அதுக்குள்ளே சம்பளத்தை நமக்கு தராங்க. அவ்வளோதான் தவிர நமக்கும் அவங்களுக்கும் உள்ள இடைவெளி எப்போவுமே இருந்து தான் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா அந்த இடைவெளியை தாண்டி நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நல்லா பழகும்போது தான் உங்களுக்கு வந்து விரிசல் வருது. அதை நீங்கள் எப்படி தடுக்கணும்னா, நீங்கள் போகிறீங்களா ஒர்க்கிங் பிளேஸில், வரீங்களா, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அவங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். உங்கள் வேலை உண்டுதா, போகிறீங்களா வரீங்களா, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணுறதுக்கு நிற்க வேண்டாம். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் உள்ள ஓனர்ஸுங்க வந்து கூலிக்கு போகிறவங்களை எப்படி தரம் மட்டமாக ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம இருக்கும்போது நம்ம முன்னாடி வந்து அப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே பேசுவாங்க. ஆனால் நம்ம அங்கே இல்லாத சமயம் நம்மளை பற்றி எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ சீப்பாக. இத்தனைக்கும் அவங்களுக்கு நம்ம தான் உழைச்சி கொடுக்குறோம், நம்மளால் தான் அவங்களுக்கு வந்து பணம் வருது. அதை கூட கொஞ்சம் கூட மனசில் வச்சுருக்காம நம்மளை எப்படி நம்ம பின்னாடி எப்படி கேவலமாக சீப்பாக நம்மளை பேச முடியுமோ அவ்வளோ சீப்பாக பேசிகிட்ருப்பாங்க. ஓகேவா? அதனால் அவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு போய் சேரும். சரியா? அதனால் நீங்கள் அதை நினச்சி யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இது சொல்ல வந்தேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.